எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்களை ஒருவர் அதீதமாக காயப்படுத்தும் போது என்ன செய்யலாம். ஒரு ஆத்மா அப்படி கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல ஒருத்தரை இந்த மாதிரி அதிகமாக ஒருத்தர் இன்சல்ட் பண்றாங்களாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியலையா. அது இவர்கிட்ட கேட்டிருக்காரு. இவர் அந்த கேள்வியை நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ராஜயோகம் மாதிரி ஒரு பெரிய நாலேஜ் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தர் நம்மளை அதிகமாக இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அதை கடந்து போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது எப்படி அப்படின்னு பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு தான் நமக்கு வர முடியும். ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து தள்ளலாம், ஒருத்தர் நம்மளை இகழ்ந்து தள்ளலாம், அதாவது திட்டி தீர்த்தலாம். இது ரெண்டு தான் நடக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு புகழ்ச்சிக்கு போகும். இப்போ நம்ம யூடியூப்பில் 8 வருஷமாக சேவ் பண்ணிருக்கோம். யாரோ ஒருத்தர் அதை பார்க்குறாரு, பரவாயில்லையே இந்த சகோதரர் ராஜயோகம் நாலேஜை தனக்கு தெரிஞ்ச அளவில் யூடியூப்பில் சொல்கிறாரு, நல்ல விஷயம் பண்ணுறாரு, இவர் கூப்பிட்டு பாராட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டுறாருன்னு வச்சுக்காங்க. பொதுவாக நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக இது எனக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட் கிடையாது. ஏன்னா அந்த ஆத்மால சர்டிஃபிகேட் கொடுத்தார்ல, நல்லா பண்றீங்கன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன நல்ல குணம் இருக்கு? அடுத்தவங்க செய்யற நல்லதை பார்க்க தெரியுது, பார்க்கறதோட இல்லாம கூப்பிட்டு பாராட்டவும் தெரியுது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவர். ஸோ சர்டிஃபிகேட் இஸ் அபவுட் ஹிம். அவரை பத்தின சர்டிஃபிகேட் தானே தவிர அது என்ன பற்றின சர்டிஃபிகேட். அவர் நல்ல ஆத்மாவா இருக்கிறதுனால இந்த குணத்தை அவர் வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, ஏன் நம்ம அது பெரிய சர்டிஃபிகேட்டா எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்பவர் செவிப்பர் பரமாத்மா, நம்ம வெறும் டூல் தான். இந்த புரிதல் இருந்தால் நம்ம எப்பவுமே கிரவுண்டடாகவே இருப்போம். நான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கேன். நம்மளை புகழ்றதுக்கு அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ யார் வேணா நம்மளை புகழலாம், அது வேற விஷயம். நான் இறைவன் நம்மளுக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணியிருக்கு. நான் 2 சம்பவம் சொல்கிறேன். ஒரு வாட்டி பாபா மீட் நடக்குது. நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாபா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாரு. அப்புறம் வந்திருக்க ஆத்மாக்களோட பேசிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தர் குரூப் கிட்ட பேசிட்டே இருக்காரு. அப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாபாவை. இப்போ நம்ம ஈவினிங் கிளாஸ் மார்னிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்த டைமு, எங்களை பற்றி ஏதாவது சொல்லேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன் நான். உடனே பாபா என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் சென்டரில் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என் மனசில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த சென்டென்ஸ் ஸ்டுடியோ வந்தது. அவ்வளோதான், இது போதும் எனக்கு. இதுதான் எனக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட். அதே மாதிரி நான் முகப்பேரில் காலம்பரை கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், பாடியில் சாயந்தரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். காலம்பரை 6:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், 7:30 மணிக்கு வரைக்கும் போகும். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு விடணும். அதனால் அடிச்சு பிடிச்சி ஓடி குழந்தைங்க ஸ்கூலில் விடுவேன். இது எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது மட்டும் தான் என்னால் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்க டைமிங் எல்லாம் மாறிடுச்சு. அதாவது அவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கும் 8:30க்கு கொண்டு விட்டா போதும். இப்போ 8 மணிக்கே ஸ்கூலுக்கு போனோம். அதனால் அறக்க பறக்க கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ நான் போதும், அதை மார்னிங் செஷன் நான் நடத்த முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது என்கிட்ட அந்த சாவி இருந்தது. இந்த சாவியை கொடுக்கறதுக்காக சிஸ்டர்கிட்ட போய் கொடுத்துட்டு இனிமேல் என்னால் மார்னிங் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் உங்களை எடுங்கலாம் சொல்லலை, நீங்களாக தான் எடுத்தீங்க, இப்போ நீங்களா போய் நிறுத்திக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சாங்க. நானும் சாவியை கொடுத்துட்டு வந்துட்டேன். மதியம் ஒரு 11-12 மணி இருக்கும். அங்கேருந்து நடந்து வரேன், முகப்பேர்லேருந்து என் வீட்டுக்கு நடந்து வரேன். அப்போ நான் பாபாவை கனெக்ட் பண்ணேன். நான் இத்தனை நாள் முகப்பேரில் கிளாஸ் எடுத்திருக்கேன்ல, இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது எனக்கு தேவையில்லாத விஷயம், மாணவர்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கூட எனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு பிடிச்சதா, அது நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே அடுத்த செகண்ட் மழை, ஜோர மழை. மக்கள்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல போய் முடிச்சு. அதுக்கு மழை பெய்யறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, வெயில் அப்படி காயுது. அந்த டைமில் அது நடந்தது. நான் மட்டும் மழையில் நனைஞ்சு போயிட்டே இருக்கேன். இது அவர் நான் கேட்ட கேள்வி கொடுத்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என் பெஞ்ச் மார்க் அப்படி வச்சுருக்கேன். நான் எதுவாக இருந்தாலும் நான் சேவ் பண்ணால் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறது மனிதர்களை கேட்கவே மாட்டேன். கேட்கறது இறைவனை தான் கேட்பேன். உனக்கு பிடிச்சதா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அர்த்தம் அவர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னு இல்லை, நான் நினச்சி கொடுக்குறாரு, தப்பு கிடையாது. அவர் ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். முடிஞ்சதா? அடுத்தது இன்சல்ட். என்ன வீடியோ போடுறீங்க,
நீங்கள் வீடியோ போட்டால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் மாறிடுவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ராஜயோகி ஆகிடுவாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆச்சு முச்சின்னு எவ்வளோ ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவர் என்ன காயப்படுத்த ட்ரை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன அவமானப்படுத்திட்டாருன்னு அர்த்தமா? கிடையாது. இது எதை வெளிப்பாடுன்னா, அவர் காயப்பட்டிருக்காருன்னு வெளிப்பாடு. மனதளவில் ரொம்ப வீக்காக இருக்காருன்னு வெளிப்பாடு. அதுக்கு எப்படியாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்றதுக்கு நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அவ்வளவுதான் அந்த விஷயம். புரியுதுங்களா? அப்போ அவர் காயப்பட்டிருக்காரு. நான் போய் திரும்ப போய் அவர் சண்டை போடுறதுல லாஜிக் என்ன இருக்கு? அவருக்கு தெரியாதுல்ல நம்ம சேவை எந்த அளவுக்கு எவ்வளவு பேருக்கு போயிருக்கு, யாரெல்லாம் இந்த பயனாளிகள்னு தெரியாதனால தான் அப்படி எல்லாம் பேசுறாரு. தெரிஞ்ச பேச மாட்டாங்கல்ல. பரவாயில்ல, நம்ம யூடியூப் சேவை பண்ணும்போது அதோடைய பல பயனாளிகள் நம்மளுக்கு கூப்பிடுறாங்கல்ல. நேற்று ஒரு கால் வந்தது. ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. 8 வருஷமா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல 8 வருஷமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து பார்க்குறாங்க. இதற்கு ஒரு நாள் கூட எனக்கு இடையில ஒரே ஒரு வாட்டி கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அது எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை. இப்போ என்ன எது கூப்பிட்டாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல நியரஸ்ட் சென்டர்ன்றதே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. 10 கிலோமீட்டர் போகணும் சென்டருக்கே போகிறதுக்கு. அப்போ எப்படி ஒரு சண்டேவோ ஒரு வியாழக்கிழமையோ போக டைமில் தான் போக முடியும் உங்களால். இவங்க வெறும் யூடியூப்ல பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான். இத்தனைக்கும் அவங்க வீட்டு கணவர் நாத்திகம் பேசுறவர், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அப்ப எவ்வளவு தடங்கள் பண்ணிருப்பாரு. இவங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இப்ப ஏற்றி விட்டுருவாரு. நீ இதெல்லாம் பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, 1008 கண்டிஷன் போட்டுருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா பார்த்து 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 இன்னைக்கு அவங்க வீட்டுல கீதா பாடசாலை நடத்துறாங்க. அந்த தகவல் கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. புரியுங்களா? அப்போ நமக்கு தெரியல, நம்ம 8 வருஷமா யூடியூப் வீடியோ போடுறோம், இவங்க கூப்பிடவே இல்லை. நேற்று தான் கூப்பிட்டே சொல்றாங்க. அப்போ சில ஆத்மாக்கள் ராஜயோக நாலேஜை கத்துக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் அவங்களே கீதா பாடசாலை ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம யூடியூப் வீடியோல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷம். அணில் மாதிரி நம்ம ஒரு காரணமா இருந்திருக்கோம்ல. இதுதான் நமக்கு திருப்தி. அப்ப அவங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளுக்கு திட்டுறவங்களுக்கு தெரியாது இல்லை இவர் என்ன சேவை பண்றாருன்னு. சரியா? ஸோ யாராவது உங்களுக்கு இன்சல்ட் பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்காங்க, அவங்க காயப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நொந்து நூலாயிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பாதிக்குது. மனநிலையில் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அப்போ நீங்க சண்டை போடுற மாதிரி திட்டிட்டு இருந்தீங்கன்னா இனியும் காயப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நம்ம அதை நகர்ந்து போறது தான் நல்லது. ஒருவேளை அவங்க விமர்சனத்துல பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொல்றதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நம்ம தான் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம திட்டிக்கணும், அவ்வளவுதான். லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு. ரிக்வேதம் அதுதான் சொல்லுது. நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் வரட்டுங்க, நம்ம எடுத்துப்போம், ஸ்வீகாரம் பண்ணிப்போம். பரமாத்மா தானே சொல்றாரு, உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் பாருங்க, அவங்க கிட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டுமே எடுத்துக்கோங்க, அன்னம் மாதிரி இருங்க. அது என்ன பண்ணுமா, பாலும் தண்ணியும் கொடுத்தா பால் மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்ல, அந்த மாதிரி இருங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த ஆத்மா அதிகமா இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மால எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம், சக்தி இல்லைன்னு அர்த்தம். சில தினங்களுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சொந்தத்தில் ஒரு அம்மா சரீரம் விட்டுட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. டாக்டர் மருந்து கொடுத்து 1 மாதம் பார்க்கலாம், சப்போஸ் அந்த 1 மாதத்தில் ஒர்க் அவுட் ஆகலன்னு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உடனே ஒரு ஏன் இப்படி அழறாங்க? ஆத்மாவில் சக்தி இல்லை. ஆத்மாவில் சக்தி வரணும்னா ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணணும். ஒரு பேட்டரி ஃபோனை காலம் சாயந்தரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணி சார்ஜில் போடுறீங்கல்ல, சார்ஜ் போட்டால் தான் அடுத்த நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆத்மா 5000 வருஷம் நடிப்பு நடிக்குது. சத்தியகுதில் திரேதாயுகம் துவாபர கலியுகம்னு சொல்லிட்டு 5000 வருஷம் நடிக்குது. நடிச்சு டயர்ட் ஆயிடுது. ஆத்மாவுக்கு எனர்ஜியே இல்லை. ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரே சார்ஜர் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா தான். அது எப்படி சார்ஜ் பண்ணி இப்போ இங்கே ரியலாக இப்போ வயர்லெஸ் சார்ஜரே வந்துச்சு. அது மாதிரி வயர்லெஸ் தான். நம்ம இங்கே உட்காந்துன்னு ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு பண்ணால் போதும். தன்னை ஆத்மான்னு உணரணும், அவர் அன்பா நினைவு பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் மன்மனா. அப்படி பண்ணால் ஆத்மா சார்ஜ் ஆகிடும். ஆத்மா சார்ஜ் பண்ண நம்மளால முடியும். எப்படி சார்ஜ் ஆகுது நம்புறது? மாற்றங்கள் வருது பாருங்களேன். எனக்கு சொந்த அம்மா அப்பா 2 பேரும் தவறிட்டாங்க. இப்போ 2 பேருமே இல்லை. டெட் பாடியை வச்சு கூட நம்ம வீடியோ ரெக்கார்டிங் போட முடிஞ்ச காரணம் என்ன? நம்ம ஆத்மாவில் அந்த எனர்ஜி இருந்ததுனால தான். எப்படி வந்தது? சும்மாலாம் வரல. 15 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? எதுவுமே வாய் வழியாக சொல்கிறதுனால நடக்காது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் நடக்கும். சரியா? அப்போ அந்த ஆத்மாவுக்கு தேவையானது என்னென்னா, ராஜயோகம் மாதிரி ஒரு நாலேஜ், அப்புறம் இந்த மன்மனா பவ, இது 2 பண்ணார்னா இந்த மாதிரி யாராவது கிண்டல் கேலி எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாண்டி வந்துடலாம்.
வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. எங்கள் அப்பா வந்து பிஜேபியில் மாநில பொறுப்பு வரைக்கும் இருந்திருக்காரு. பிஜேபின்றது ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி. ஓகேவா? இப்போ நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து பாலிடிக்ஸ் அப்படி பேசுவாங்க. இதில் நான் ஒரு கருத்து போட மாட்டாங்க. ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸுக்கான குரூப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்க அது மட்டும் தான் பேசணுன்றது என்னோட பார்வை. இவங்க அரசியல் பேசுகிற போகவே மாட்டாங்க. எப்படி நான் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கேன்? இவ்வளோ தான். இந்த புரிதல் இருக்கிறதுனால தான். பாருங்களேன், எனக்கு ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. நான் ஒரு கருத்தை சொல்லி, அதாவது உங்களுக்கு எதிர்கருத்தாக சொல்லி நீங்கள் உடனே எடுத்துப்பீங்க நான் நினச்சா நான் என்ன மாதிரி முட்டாள் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத உடனே நான் எடுத்துப்பேன்னு நினச்சா அது தப்பான பார்வை தானே. நான் அதனால யாருக்கும் கிளாஸ் எடுக்கலாம் போகிறதில்ல. விவாதத்தில் இருக்கிற இந்த டிபேட்லாம் போகிறது டைம் வேஸ்ட்டுங்க. டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணுறது டைம் வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் போகிறதே கிடையாது. இந்த பக்கம் எனக்கு எப்படி வந்தது? மெடிடேஷன் பண்ண 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 வந்தது. நிறைய பேர் தான் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ தாறுமாறாக சண்டை போட்டுன்னு இருக்காங்களே, நீங்கள் எக்ஸைட்டே ஆக மாட்டேன். நான் அதெல்லாம் பக்கம் ஆகிட்டேன். நான் முன்னாடி சிவனை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் பத்தின்னு வந்துருக்கோம், அப்படியே பீக்கில் வந்து. இப்போலாம் நான் ரொம்ப சாந்தமாயிட்டேன். அவரே சொல்லிட்டாரு, என்னை பார்த்துங்க எனக்கு தெரியும், நீ வந்து எனக்காக பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரைட்டு, சாந்தமாயிட்டேன். இனிமேல் நீயாச்சும் ட்ராமா ஆச்சு பார்த்துக்கோன்னு விட்டுற வேண்டியது, அப்படி விட்டுறோம். சரியா? அப்போ அதீதமாக யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணாங்கன்னா புரிஞ்சுக்கங்க, அவங்க காயப்பட்டிருக்காங்க, அதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு தேவை நீங்கள் மெடிடேட் பண்ணி இறைவனோட சக்தி தானே தவிர நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்கள் ராஜயோக நாலேஜை கற்றுக்கங்க, யோகா பண்ணுங்கள், உங்கள் ஆத்மாவை சார்ஜ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, வேறு ஏதாவது டெக்னிக் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் அதிகமாக நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து நவுந்து போயிடுங்க, அந்த இடத்துல இருக்காதீங்க. நீங்கள் கோவத்தில் ஏதாவது உளறி திட்டி அந்த சீனை வந்து டபுள் ட்ரிபிள் ஆக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்த விட்டு நகுந்து போயிடுங்க. இது ஒரு டெக்னிக் தான். எப்போனா உங்கள் ஆத்மான சக்தி இல்லைனா இதாவது பண்ணிட்டு போங்க. ஆத்மான சக்தி இருந்தால் இருந்து சிரிச்சிட்டு போயிடலாம், ஈஸியாக கடந்துட்டு போயிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம அவ்யக்தவாணியோட MP3 அண்ட் PDF போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து 2017 அந்த வருஷத்தில் வந்து அவ்யக்தவாணி படிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக 1980 வந்தது, 81 வந்து, 82, 83 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இயர்ஸில் பாபா வந்தது தான் அவங்க வந்து 2017 போடுறாங்க. அந்த வீடியோஸ் வந்து அந்த MP3 அண்ட் PDF வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டுக்கு போகணும், ரிசோர்ஸஸ்ன்னு கீழே பார்த்தீங்கன்னா அவ்யக்தவாணி MP3 அண்ட் PDFன்னு இருக்கும், கலெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து பாக்கி இருக்கிற வருஷங்களெல்லாம் போட்டே வருவோம். கிட்டத்தட்ட 1060 68 வாணி தான் இருக்குது அவ்யக்தவாணி. அது வருஷ கணக்கில் இத்தனை இருக்குது. அதில் நான் பார்த்த வரைக்கும், கண்டுபிடிச்சது வரைக்கும், எனக்கு ஒரு பிரதர் அனுப்பிச்சார் அவ்வளோ டீட்டெயிலாக. 1975 பகவான் வந்து 1969 2017 வந்தது அவ்யக்தவாணி. இல்லை 1975 தான் 57 முறை வந்திருக்கிறார். அதிகமான முறை அந்த வருஷம் தான் வந்திருக்காரு. அது என்ன கணக்குன்னு தெரில, ஆனால் வந்திருக்காரு. கம்மியாக வந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 7 வாட்டி அப்படி தான் வந்திருக்காரு, 6 வாட்டி அப்படி தான் வந்திருக்காரு கடைசியில். ஏன்னா மாதத்துக்கு 1 தான் வந்திருக்காரு. அக்டோபர் மாதம் வரை ஏப்ரலோட முடிச்சிடும். ஸோ கம்மின்றது 6ன்னு நினைக்கிறேன், அதிகன்றது 57. அது வந்து 1975 நடந்திருக்கு. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஷ்டப்படுறவங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.